சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல, எல்லா விஷயமுமே எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்றே. நான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறேன் என்றால், ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் வைத்திருக்கிறேன் என்றால் இதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் என்று உனக்கே தெரியும். பல நேரத்தில் பல பேரை நம்பி பல இடத்தில் ஏமாந்து இருக்கிறாய். பல விஷயங்களை புரிந்து கொள்ள இந்த காலகட்டங்கள் தான் உனக்கு உதவியாக இருந்தது. எந்த இடத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வேலை உனக்கு கிடைக்க வேண்டும், எல்லாமே இந்த காலகட்டம் தான் உனக்கு யார் யார் எப்படி என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் எல்லாமே உனக்கு புரிய வைத்தது. எல்லா விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் இந்த காலகட்டங்கள் உனக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாகவே இருந்தது. வாழ்வில் நீ எந்த ஒரு தவறையும் இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு செய்தது கிடையாது. தெரியாமல் சிறு வயதில் ஏதாவது ஒரு பொருளை எடுப்பதோ அதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. விவரம் தெரிந்து இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து எந்த ஒரு தவறையும் நீ செய்தது கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்குத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாயே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நேரத்திலும் துரோகம் செய்தது கிடையாது. என்னுடைய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் தங்கமான பிள்ளை. என்னுடைய பிள்ளைகளிடம் தேவையில்லாத கெட்ட ஒரு விஷயம் இல்லவே இல்லை. என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிதான், என்னை வணங்குகிறார்கள் என்றால் அவர்கள் என்னை பூஜை செய்கிறார்கள், வாரம் வாரம் கோவிலுக்கு வருகிறார்கள், பூஜை செய்கிறார்கள் என்றால் என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் இது அனைத்தையும் செய்ய முடியும். மற்றபடி இவற்றை எதுவும் செய்ய முடியவில்லை, என்னை வணங்குகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தட்டி தட்டி போகிறது என்றால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். புரிகிறதா என் தங்கமே? வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் இந்த விஷயங்கள், உன் மனதில் ஏற்படுத்தி வைத்திருக்கும் இந்த சில பயமான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு போகும். ஷீரடி கருவறையிலிருந்து நேரடியாகவே சொல்கிறேன், மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் இல்லம் தேடி வரத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை எந்த அளவுக்கு நம்புகிறாய், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னை மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறாய் என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது என்பது கிடையாது. உனக்கு எந்த அளவுக்கு சோதனையை கொடுத்தேனோ அதே நேரத்தில் உனக்கு நல்லதையும் செய்வேன். காலம் முழுவதும் சோதனை கொடுத்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ வாழக்கூடாது என்று நினைக்கும் ஒரு அப்பா நான் கிடையாது. நீ நல்லபடியாக இருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மற்றவர்கள் யார், உன்னை யார் யார் வாழ வைக்கலாம், யாரெல்லாம் இவள் வாழவே கூடாது என்று நினைக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் எனக்கு முதல் குறிக்கோள். ஏன் தெரியுமா தங்கமே? நான் அப்படி நினைத்தேன். நீ எல்லோரிடமும் எப்பொழுதுமே ஒரு சின்ன பிள்ளை எப்படி எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல் கள்ள கபடம் இல்லாமல் பழகுமோ, எல்லோரிடமும் சாந்தமாக ஒரு கோபத்தை காட்டாமல் அவர்கள் என்னத்தான் அந்த பிள்ளையை ஒரு அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் அடித்தாலும் அதை போல அதையெல்லாம் போய் அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லாமல், நமக்கு ஒரு வீடு, நமக்கு ஒரு நண்பன், இவர்கள் எல்லாம் அடித்தால் என்ன, நம்முடைய நண்பர்கள் தானே, நாளை சொன்னால் அவர்கள் விளையாட்டுக்கு வராமல் போய்விடுவார்களோ என்று பிள்ளைகளானது மறைக்கும். அதே போலத்தான் நீ என்ன நினைத்தாய்? உறவுகள் நம் உறவுகளிடம் எந்த ஒரு நிலையிலும் முகத்தை காட்டக்கூடாது, அப்புறம் நாளைக்கு பின் நம்மளிடம் பேசாமல் உறவை முறித்து கொள்வார்கள் என்று எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் விட்டு கொடுத்து போய்தான் இப்பொழுது நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய். தன்னுடைய உறவுகள் தானே என்று ஒவ்வொரு காலகட்டமும் உறவுகள் பின்னாடியே போய் இப்பொழுது உன்னை எல்லோருமே ஒரு ஆள் கூட மதிக்காமல், உன்னிடம் பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை என்று எல்லோரும் உன்னை விட்டு போனதற்கு பிறகுதான் தெரிகிறது இத்தனை நாள் நீ அவர்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறாய் என்று.
தங்கமே, எதற்காக நீ அடிமையாக இருக்க வேண்டும்? பணம் இல்லை என்றால் உடனடியாக அடிமையாக இருக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் யாருக்கும் அடிமையாகலாம் வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உன்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீ வாழப் போகிறாய். உன்னிடம் ஒரு பொருள் இல்லை என்றால் இல்லை என்று வாழப் போகிறாய். இதற்கு நடுவே இவர்களுக்கு பயப்பட வேண்டும், அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்று ஏன் தங்கமே நினைக்கிறாய்? நினைக்காதே. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாயிருப்பேன். உனக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் உனக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் இந்த வழி, உறவுகளால் சுமந்து கொண்டு இருக்கும் இந்த வழியானது சீக்கிரமாக மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு 2 நல்ல விஷயத்தை சொல்கிறேன். அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னிடம் வந்து சொல்வாய். சொன்னது அனைத்தையும் செய்து விட்டீர்களே சாயி, உங்களை நான் என்னவோ என்று நினைத்தேன். ஆனால் இவ்வளவு தூரம் எனக்காக வந்து உதவி செய்திருக்கிறீர்களே என்று என்னிடமே வந்து சொல்லி எனக்கு நீ மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்வாய். காலம் முழுவதும் உனக்கு நல்லது நடக்கும்படி நானே செய்வேன். பல பேர் உனக்கு தொல்லை கொடுக்கலாம். பல பேர் நீ வாழக்கூடாது, எப்பொழுதும் கண் கலங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று பலர் நினைக்கலாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மத்தியில் நீ நிச்சயமாக தலை நிமிர்ந்துதான் வாழ்வாய். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தெரிந்து கொள். முக்கியமாக உன்னிடம் பணமில்லை என்ற ஒரு காரணத்தினால் ஒதுக்கினார்கள். உன் குடும்பத்தில் இருக்கும் தலைவன் சரியில்லை என்பதனால் ஒதுக்கினார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுவும் செய்யவில்லை, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சின்ன பிள்ளையிலிருந்து உன்னை வரைக்கும் ஒதுக்கினார்கள். இவர்கள் எல்லாம் ஒதுக்கினார்கள் அல்லவா? ஒதுக்கிய வரைக்கும் சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். யாருக்கும் நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒவ்வொரு நேரமும் காலமும் மாறும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். அந்த நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒரு நேரம் உனக்கு நல்லதாக இருக்கும், ஒரு நேரம் உனக்கு அதுவே கஷ்டமாக அமையும். ஆனால் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்தாய். நிறைய சொல்ல முடியாத மனவேதனைகள் அனைத்தையும் நீ பார்த்தாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய கஷ்டத்தையும் உண்டாக்க மாட்டேன். இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்வில் நீ தோற்றுவிட்டோமே, இனிமேல் என்ன செய்ய போகிறோம், காலம் முழுவதும் இப்படியே தான் இருக்க போகிறோமா என்றெல்லாம் நிச்சயமாக நீ நினைக்கவே மாட்டாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை மிக பெரிய ஒரு கடல் போல ஆளாக்குவேன். உன்னை யாராவது சாந்தமாக இருப்பாய், ஆனால் நிச்சயமாக யாராவது உன்னை துன்புறுத்த வந்தால் கடல் எப்படி சீற்றத்தோடு காணுமோ அதே போலவே நீயும் காண்பாய். தங்க பிள்ளைக்கு என்றும் அழியாத எல்லா செல்வ வளங்களையும் இந்த சாய் தருவேன். இதுவரைக்கும் உன்னிடம் எதுவும் இல்லாமல் பறிபோயிருக்கலாம். ஆனால் இனிமேல் என்னிடம் கிடைக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு நிலையானதாக இருக்கும். இனிமேல் உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் யாராலும் எப்பொழுதும் பறிக்கவே முடியாது. நித்தம் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன். காலம் முழுவதும் நீ தோற்று போவாய், வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாய் என்று யாரெல்லாம் சபதமாக பேசினார்களோ அவர்கள் எல்லோரும் தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்வில் நீ தலை நிமிர்வாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.